வணக்கம். இது வைகரை விருந்து. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் முறுக்கு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். முறுக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன, அதை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. நல்லா ரொம்ப கிறிஸ்பியான முறுக்குங்க, முறுக்கு. நம்ம இப்போ முறுக்குக்கு மாவு அரைக்கலாங்க. ஒரு 7½ கப்பு இந்த கப்பில் எடுத்துக்கோங்க. பச்சரிசி 7½ கப்பு எடுத்துருக்கிறேன். நல்லா கழுவிட்டு வெயிலில் நல்லா காய வைக்கணுங்க. நல்லா கடுக்குன்னு ஆகிற மாதிரி காய வைக்கணும். அதுக்கப்புறம் 1/2 கப்பு உளுத்தம்பருப்பு, அதை வறுத்துக்கலாங்க. இது ரொம்ப வறுக்கக்கூடாது, செவக்க வறுக்கக்கூடாது. ஓரளவுக்கு நல்லா சூடேறி நல்லா லைட்டாக வாசம் வர வரலும் வறுத்துக்கலாம். இது கழுவி காய வச்ச அரிசிங்க. இப்போ இது கூட ஜவ்வரிசி 1/2 கப் போட்டுக்கலாம். கடலை பருப்பு 1 கப், பொட்டுக்கடலை 3 கப், நம்ம உளுத்தம்பருப்பு மட்டும்தாங்க வறுக்கணும், மற்றது எதையும் வறுக்க வேண்டியதில்லை, அப்படியே போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு 1/2 கப், கழுவி காய வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த அரிசி எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டு மிஷினில் போயிட்டு அரைச்சிட்டு வந்துருக்கேங்க. நைஸான மாவாக அரைக்கணும். இப்போ நம்ம முறுக்கு சுடுறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம அரைச்சிட்டு வந்த முறுக்கு மாவு, எள்ளு, சீரகம், ஓமம், உப்பு 1/2 ஸ்பூன், மிளகாய் தூள் 1 ஸ்பூன், பட்டர் 1 ஸ்பூன், பெருங்காயம் சிறிதளவு. நான் 1 கப்பு மாவுக்கு இந்த அளவெல்லாம் சரியாக போயிடுங்க. உங்களுக்கு பச்சை மிளகா வேணும்னா பச்சை மிளகா அரைச்சி வடிகட்டி இதை ஊற்றிக்கலாம். 1 கப்பு முறுக்கு மாவு, பெருங்காயம், உப்பு, மிளகாய் தூள், ஓமம், சீரகம், எள்ளு போட்டுக்கிட்டு இது கூட பட்டர் போட்டுக்கலாங்க. இது ஒரு ஸ்பூனாக போட்டுக்கலாம். பட்டர் மட்டும் போடுறதா இருந்தால் நீங்கள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இல்லை எண்ணெயும் ஊற்றுறதா இருந்தால் 1/2 ஸ்பூன் பட்டர் போதும். எண்ணெய் காஞ்சிட்ருக்கு இல்லைங்களா, நம்ம முறுக்கு சுடுறதுக்காக அந்த எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். எல்லா மாவோடையும் அந்த எண்ணெயும் பட்டரும் மிக்ஸ் ஆகிற மாதிரி பிசைஞ்சிக்கலாங்க. கலந்து விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு கொலன்னு மாவாகவே பிசைஞ்சிக்கலாம். கெட்டியாக இருந்தால் முறுக்கு புளியும் போதே உதிர்ந்துடும், உடஞ்சி வரும். அதிக அளவில் நீ நிறைய முறுக்கு செய்கிறதா இருந்தால் எல்லாமே நம்ம போட வேண்டியது எல்லாத்தையும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு ஈடுக்காக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க மாவை. அப்போ தான் வெள்ளையாக வரும் முறுக்கு. முறுக்கு மாவு கொஞ்சமாக கிள்ளி அதில் எண்ணெயில் போட்டாக்க அப்படியே உடனே எழுந்து வரணுங்க. அப்படி வந்தால் தான் நல்லா எண்ணெய் காஞ்சிருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நம்ம முறுக்கை புழிஞ்சு விட்டுக்கிட்டு சுட்டுக்கலாம். நல்லா பபுள்ஸ் ஃபுல்லாக பபுள்ஸே இல்லாத அளவுக்கு வரணும். அப்போ தான் நமக்கு முறுக்கு நல்லாயிருக்கும், இல்லைன்னா வதன்னு ஆகிடும்.
மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சுட்டுக்கலாங்க முறுக்கு. எண்ணெய் காயிற வரலும் நல்லா ஹை ஃப்ளேமில் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நான் ஓட்டு பக்கோடாவும் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைன்னா போய் பார்த்துக்கோங்க. சூப்பரான முறுமுறுப்பான முறுக்கு ரெடிங்க. செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வைகரை விருந்து சேனலுக்கு